என் செவிகளை நீர் திறங்க ஆண்டவரே. என்னுடைய செவிகளை நீங்க திறங்க. என்னுடைய இருதயத்தை கதவை திறங்கப்பா. நீங்க எனக்குள்ள வாங்கப்பா. நானே உங்களுடைய ஆலயமா இருக்கிறபடியா நீர் என்னை தான் நேசிக்கிறீரே தள்ளி என்னுடைய காணிக்கையோ என்னுடைய பலியையோ என்னுடைய மற்ற சம்பத்துகளையோ நீர் சிநேகிக்கல. என்னதான் நீர் சிநேகிக்கிறேன். நான் வருகிறேன், நான் உமக்கு உகந்த காணிக்கையா வருகிறேன் யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ இந்த நாட்கள் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய குடும்பங்களில் சமாதானம் வரும். உன்னுடைய காணிக்கை நீ கொடுத்து சமாதானம் வாங்கலாம் என்று கனவுல கூட நீ நினைச்சு பாத்துறாத. நடக்கவே நடக்காது. நீ முதலாவது ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையை ஒப்புக்கொடு. உன் முழங்கால்களை ஒப்புக்கொடு, உன் கைகளை ஒப்புக்கொடு, உன் இருதயத்தை ஒப்புக்கொடு, உன் கண்களை ஒப்புக்கொடு. இதுதான் காணிக்க. உன் கண்களை நீ ஒப்பு கொடுத்துட்டியா? அதை விட்ட காணிக்க உனக்கு என்ன வேணும்? ஆண்டவருக்கு என்ன வேணும்? உன் வாயை ஒப்பு கொடுத்திருக்கிறியா? அதுதான் அவருக்கு உகந்த காணிக்க. உன் செவியை ஒப்பு கொடுத்திருக்கிறியா? அதுதான் உகந்த காணிக்க. ஆமா, உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறியா? அது உன் கையை ஒப்பு கொடுத்திருக்கியா? உன் காலை நீ ஒன்னே ஒப்பு கொடுத்து பாரு. அதுதான் தேவனுக்கு உகந்த காணிக்கை. அல்லாத ஒரு காணிக்கையும் கிடையாது. மத்த மாதிரி கொடுத்து தாங்கலாம். கஷ்டப்படுற ஊழியக்காரர்கள், வீடு வாசல் இல்லாத ஊழியக்காரர்களுக்கு நாம காணிக்கை கொடுக்கறது தப்பே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்து உதவலாம். மற்ற மாதிரி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணுங்கிறதுக்காக காணிக்கைகளை கொண்டு கொடுக்காதீர்கள். அது வீண் காணிக்கை. அதில் தேவன் விருப்பப்பட மாட்டார்.